மேசராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் யோக நட்சத்திரங்கள் சொல்கிறேன், விபத்து நட்சத்திரம் சொல்கிறேன், அடிதடி நட்சத்திரம் சொல்கிறேன். இந்த நட்சத்திரத்தில் உங்கள் நட்சத்திரத்திற்கு 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரத்தை விலகிக்கிங்க. அதுக்கு பிறகு எல்லா நட்சத்திரத்தையும் யூஸ் பண்ணுங்கள், மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இது தாராபலன் அடிப்படையில் பார்க்குறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு 3வது நட்சத்திரம் வேண்டாம், 5வது நட்சத்திரம் வேண்டாம், 7வது நட்சத்திரம் வேண்டாம். இது மிகப்பெரிய ஒரு கெடுதலை கொடுக்கும். இந்த நட்சத்திரத்தை தள்ளிட்டு பாக்கி நட்சத்திரத்தெல்லாம் நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க. அதற்குடைய பலனை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஜென்மதாரை, சம்பத்தாரை, விபத்தாரை, சேமதாரை, பிரத்திகதாரை, சாதகதாரை, வததாரை, மைத்திரதாரை, பரம மைத்திரதாரை, இத்தனை தாரைகளில் விபத்து தாரை தள்ளிடுங்க, பிரத்திகதாரை தள்ளிடுங்க, வததாரை தள்ளிடுங்க. பாக்கி எல்லா தாரையிலையும் நீங்கள் எல்லா காரியங்களையும் பார்க்கலாம். இது உங்கள் நட்சத்திரத்திற்கு உங்கள் நட்சத்திரமே ஜென்ம நட்சத்திரம். அதுலேருந்து 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரத்தை விலகிட்டு பாக்கி எல்லா நட்சத்திரத்துலையும் உங்களுடைய வேலையை பார்க்கலாம். இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஜாதகமே சரியில்லைங்க அப்படின்னாலும் இந்த நட்சத்திரத்தை வைத்து எல்லாரையுமே அடிச்சிடலாம். பணம் காசு கொடுக்கறது, வாங்கல், கோயிலுக்கு போகிறது, தெய்வத்துடைய அனுகிரகம் பெறுறது. உங்கள் நட்சத்திரத்திற்கு 3, 5, 7 இந்த நட்சத்திரத்தை தள்ளிட்டு பாக்கி நட்சத்திரத்திலலாம் நீங்கள் எல்லா காரியமும் செய்யுங்க. வீடு குடி போவது, வீடு கட்டி முடிப்பது,